வணக்கம். கவிதையின் தலைப்பு வள்ளலாரின் அருள் மின்னல். எரியும் மண்ணில் மரபுகளின் மூடுபனி கிழித்து ஒரு ஞானச் சுடர் எழுந்தது. அவர் கையில் வேத மந்திரம் இல்லை, வெண்ணிற பூச்சரங்கள் இல்லை, ஒரு துளி அமிர்தம் மட்டும். அது பசியின் வயிற்றில் இறங்கிய கருணை. எல்லையைத் தாண்டி ஒரு விளக்கு எரிய மண்ணின் மடியில் வானத்தை விதைத்தவர். மற்றவரின் மந்திரங்கள் அனைத்தும் அவரது மௌனத்தில் மர்மமாய் கரைந்தன. ஒவ்வொரு மூச்சும் சுடர், ஒவ்வொரு வார்த்தையும் தீ. பூசைக்கு மாறாக புல்லின் இதழ்களில் பூரணத்துவத்தை பார்த்தவர். பொட்டலத்துள் அரிசியை புனிதமென்ற புரட்சியின் பைந்தமிழ் புலவர். மண்டையோடுகளால் விண்ணை அளந்த மண்ணின் மகன்கள், தலைகளில் மந்திரக்கோடுகள் வரைந்த முனிவர்கள் அவரை பார்த்து மரம் போல் நின்றனர். கோவில்களின் இருட்டறைகளில் தேடிய தெய்வத்தை அவர் கண்டார் அறிவார்ந்த சிந்தனைகளின் வியர்வையில். இதயத் தாமரையில் ஆதித்திரையை கிழித்துத் தைத்த ஒளி புரட்சி அவர். ஓர் அணியில் நின்ற நாயும் மனிதனும் அவர் கண்களில் ஒரே பளிங்காய் மின்னினர். அவரது ஜீவ கருணை எனும் மந்திரம் மரணத்தை விழுண்டிய மாயவாள். ஆடைகள் அல்ல, ஆன்மாவின் நிறமே மனிதனின் மரபு என்றார். சாதி எனும் சொல்லைச் சாடிய வல்லடி, சாதி எனும் சக்கரத்தை உடைத்தெறி என்றார். மற்றவர் சொன்ன சொர்க்கம் நரகம் அவருக்கு உலகில் 2 மடங்கள், அவ்வளவே. சாமியார்களின் செயல்களுக்கு பதிலாய் பசியின் கண்ணீரை துடைத்த தூய மனம். அருட்கொடி ஏந்திய அவரது கை அன்னம் பரிமாறியது. முகத்தை காட்டி உலகை மயக்கிய குருமுனிகள் கூட அவரது ஆடி முன் நின்றால் தங்கள் உருவங்களுக்கு கூட எத்தனை முகங்கள் என புரிந்து கொண்டனர். கேட்ட யோகிகள் விழிகள் சிவக்க மருத்துவ மலைகளின் சிகரத்தில் நின்று உடலே மோட்சம் என்று முழங்கினார். எலும்புகளின் கூடு திறந்து புறப்பட்டார் ஒரு பச்சை கிளியாய். ஜீவன் எனும் சொல்லுக்கு ஜீவன் கொடுத்தவர். மரணம் எனும் மாயத்தை மண்ணோடு மண்ணாய் தன் அருள் ஜோதியால் தகர்த்தது அவரது தரிசனம். பிறர் பாடிய வேதங்கள் புத்தகங்களில் அவரது வேதம் ஒவ்வொரு துளிரிலும். உடல் எனும் பூதவியலை அடக்கிய மாயக்காரர். அறிவியலின் கண்ணாடியில் ஆன்மீகத்தை உருவாக்கியவர். முனிவர்கள் கண்டது மாயை, அவர் காட்டியது வெறும் கண்ணாடி. கொல்லா விரதம் எனும் கோட்பாட்டில் ஒரு வெட்டுக்கிளி கூட அவர் பார்வையில் தெய்வமாகிறது. காலத்தின் கைப்பிடியில் அழியாத கனவு அவரது குரல். மண் பிசைந்த எல்லா உருவங்களுக்கும் ஒரு ஜோதி வார்த்தவர். வேற்றுமைகளைக் கண்டு மனவேதனையுற்றவர் ஒற்றுமையின் விதை விதைத்தார். மற்றவர் காட்டிய முகமூடி நாடகங்கள் அவரது கண்ணாடியில் உருவங்களாய் சரிந்தன. ஜீவன் மீதான கருணைக்கு ஆலயம் கட்டிய ஜோதியின் ஜீவன். அவர் புரட்சிக்கும் அமைதிக்கும் இடையே எரிந்த நித்திய தீபம். அருள்மொழியின் முமுழக்கத்தில் என்றும் அவருடைய சுடர். விரல்களால் தொட முடியா, ஆனால் இதயத்தில் குடியேறும் ஒரு சூரியன். வள்ளலார் என்பது பெயரல்ல, ஒரு புரட்சியின் புனைப்பெயர். மரபகங்கள் எல்லாம் கருகிய நெருப்பில் அவர் மட்டும் எஞ்சினார், ஒரு நீர்த்துளியில் மின்னும் சூரியகாந்தியாக. ஆக்கம் ஆதித் சக்திவேல். மிக்க நன்றி.